திமுக அரசின் துரித நூதன ஊழல் பற்றி பாஜக தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில தங்களது ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற முடியாத புது திட்டங்களை அறிவித்து அதற்கு பெருந்தொகையை நிதியா ஒதுக்குவது முறைகேடான செயல் அப்படின்னு அவர் தனது பதிவுல ஆளும் திமுக அரசை கடுமையா சாடியிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் வழங்கும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆண்டிற்கான தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில நடந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே சென்னை பெருநகர மாநகராட்சி 248 டெண்டர்களை வெளியிட்டிருப்பதும் எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகுது? தேர்தலுக்கு முன்னாடி கமிஷன் மூலம் கல்லாக்கட்ட திமுக அரசின் ராஜதந்திர செயலா இது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல வரும் 2026 முதல் 2027 வரை நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யப்படாத நிலையில முன்கூட்டியே மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு 2000 கோடி ஒதுக்கி திமுக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கு. தனக்கும் எதிர்கட்சியினருக்கும் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதா இதை சொல்றாங்க. இது ஒருபுறம் இருக்க, சென்னை பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் நாளொன்றுக்கு சராசரியா 40 டெண்டர்களை வெளியிட்டு 4000 கோடி மதிப்பிலான பணிகளை விரைந்து முடிக்க அவசர கதியில செயல்பட்டு கொண்டிருப்பது பல சந்தேகங்களை கிளப்புது. இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுமா என்பதுமே சந்தேகம்தான். நடைமுறை வழக்கமாக அரசு டெண்டர்களை வெளியிட பல மாதங்களாகும் நிலையில இதுவரை இல்லாத அளவுல நெடுஞ்சாலைத்துறைக்கான டெண்டருக்கு 3 நாட்கள்ல அரசாணை வெளியிடுவதும், பிப்ரவரி மாதத்துல மட்டுமே சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு 248 டெண்டர்களை வெளியிட்டிருப்பது எப்படி நடைமுறை சாத்தியம்? இவையெல்லாம் தேர்தலுக்கு முன் கமிஷன் கல்லாக்கட்ட திமுக அரசின் ராஜதந்திரமா என்பதை முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கணும். ஒருவேளை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக அரசு தோற்றுவிட்டால் என்ன செய்வது? அதனால இருக்கும் போதே கிடைப்பதை சுருட்டிக் கொள்வோம் என்கிற அடிப்படையில் 4 ஆண்டுகளா தமிழக மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி தின்று கொளுத்தது போதுமல்லாமல் எஞ்சிய ஓரிரு மாதங்களையுமே மொத்தமாக கமிஷன் அடித்து வாரி சுருட்டி கொள்ள திமுக அரசு திட்டமிடுவது தெள்ள தெளிவா தெரியுது. அப்படி திமுக அரசும் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் போடும் திட்டங்கள் என்றும் நிறைவேறாது. அவர்களின் உண்மை முகங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு அவர்களின் கமிஷன் சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டி விரைவில் ஊழல் மாளிகையான திமுகவிற்கு ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் பூட்டு போடுவாங்கன்னு நயினார் நாகேந்திரன் பதிவுல தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுடைய மாநில தலைவரின் இந்த பதிவு அரசியல் வட்டாரத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.